திருப்புகழ் 827. புலவரை ரட்சிக்கும் தாருவே மதுரித குண வெற்பு ஒக்கும் பூவை மார்முலை பொருபுய திக்கெட்டும் போய் உலாவிய புகழாளா பொருவரு நட்பு பண்பான வாய்மையில் உலகில் உனக்கு ஒப்பு உண்டோ என நல பொருள்கள் நிறைத்து செம்பாகமாகிய கவிபாடி விலையில் தமிழ் சொற்கு உன்போல் உதாரிகள் எவர் என மெத்த கொண்டாடி வாழ்வெனும் வெறிகொள் உலுத்தற்கு என்பாடு கூறிடும் மிடி தீர மிக அருமைப்பட்டு உன் பாத தாமரை சரணம் என பற்றும் பேதையேன் மிசை விழி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே. இலகிய வெற்றி செந்தாம மார்புய சிலை நுதல் மை கண் சிந்தூர வாழ் நுதல் இமய மகட்கு சந்தானமாகிய முருகோனே இளைய கொடிச்சிக்கும் பாக சாதனன் உதவும் ஒருத்திக்கும் சீல நாயக எழிலி எழில் பற்றும் காய மாயவன் மருகோனே அலர்தரு புட்பத்து உண்டாகும் வாசனை திசைதொரு 30 எண்காதம் வீசிய அணி பொழிலுக்கு சஞ்சாரமாம் அழி இசையாலே அழகிய சிக்கல் சிங்கார வேலவ சமரிடை மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சங்காரமாடிய பெருமாளே மிக அருமைப்பட்டு உன் பாத தாமரை சரணம் என பற்றும் பேதையேன் மிசை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே. விளங்கும் வெற்றி மலரால் கட்டப்பட்ட சிவந்த மாலை அணிந்த மார்பும் தோளும் உடையவனே வில் போன்று புருவத்தையும் மைப்பூசிய கண்ணையும் குங்கும திலகம் அணிந்த ஒளி உடைய நெற்றியையும் உடைய இமயமலை மகளான பார்வதிக்கு மைந்தனாக பிறந்த குழந்தையே. இளையவளும் மலைநாட்டு மகளுமான வள்ளிக்கும் இந்திரன் பெற்ற மகளான ஒப்பில்லாத தேவசேனைக்கும் கணவனே. மேகம் போன்ற கரிய நிறம் வாய்ந்த உடலை உடைய திருமாலின் மருமகனே. பூக்கும் மலரில் உண்டாகும் நல்ல மணமானது 8 திசைகளிலும் 38 காதம் வரை வீசுகின்ற அழகிய சோலைகளில் உலவும் வண்டின் இசை ஒலியால் அழகு பெற்று விளங்கும் சிக்கல் தலத்தில் வீற்றிருக்கும் சிங்கார வேலனே. போரில் மிகவும் பொங்கி கொதிப்புடனே வந்த அசுரர்களை வெட்டி சங்காரம் செய்த பெருமாளே. புலவர்களை ஆதரித்து காக்கும் கற்பக மரமே. இனிய குணம் உடைய மலைக்கு நிகரான மாதர் கொங்கையில் திளைக்கும் தோள் கொண்டவனே. 8 திசைகளிலும் போய் உலவும் புகழுடையோனே. உவமை இல்லாத நட்பு தன்மையுடன் கூடிய சத்திய நிலையில் உலகத்தில் நினக்கு நிகரானவர் யாவர் ஒருவரும் இருக்கின்றாரோ என்று நல்ல பொருள் சொற்களை வரிசையாய் வைத்து செவ்விய முறையில் அமைந்துள்ள பாடல்களை பாடி விலை மதிப்பில்லா தமிழ் சொல்லை ஆதரிப்பதற்கு நின்னை போன்ற கொடையாளர்கள் யார் உளர் என்று மிகவும் பாராட்டி பேசி வாழ்வே பெரிது என்று எண்ணி வெறிகொண்ட உலோபியரிடம் என் வருத்தங்களை போய் முறையிடும் என் வறுமை நிலை நீங்க மிடி தீர மிக்க அருமையுடன் உன் திருவடி மலர்களை புகலிடமாக பற்றியுள்ள பேதை அப்பேதையான என் மீது நீ திருக்கண் அருள் கொண்டு குறைவில்லாத பேரின்ப வாழ்வை அளித்து அருள்வாயாக. திருக்கண் அருள் கொண்டு எனக்கு பேரின்ப வாழ்வை அளித்து அருள வேண்டும் என்று வேண்டியவாறு